வணக்க மக்களே, நான் அங்கே எம்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 4 ஹைபிரிட் டைனோசர்ஸ் ஃப்ரம் ஜுராசிக் பார்க் யூனிவர்ஸ். ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்குள்ள ஏகப்பட்ட டைனோசர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் அதெல்லாம் கிரிட்டேஷியஸ் பீரியட்ல இதுக்கு முன்னாடி உண்மையிலே நம்ம பூமியில் வாழ்ந்து அழிந்து போன உயிரினங்கள். பட் ஹைபிரிட் டைனோசர்ஸ்ங்கிறது அப்படி இல்லை. நம்ம மனிதர்களால் டிஎன்ஏவை கஸ்டமைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹைபிரிட் டைனோசர்ஸ். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பல டைனோசரோட டிஎன்ஏ அண்ட் பூமியில் வாழ்கிற நிறைய அனிமல் ஸ்பீஷஸோட டிஎன்ஏவை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதை ஒரு கலவையாக கலந்து புதுசாக அது சமயத்தில் ரொம்ப பயங்கரமான வெப்பனிஸ்டாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹைபிரிட் டைனோசர்ஸ். அண்ட் மூவிலையும் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் வந்ததுலே டாப் 4 ஹைபிரிட் டைனோசர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டாப் 5 போடலாம் தான் பார்த்தேன். பட் இது வரைக்கும் 4 ஹைபிரிட் டைனோசர்ஸ் தான் நம்ம கிட்ட தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்பர் 4ல் இருக்கிறது இண்டோராப்டர். ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டமில் இதை தான் மெயின் வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த இண்டோராப்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இண்டாமினஸ் ரெட்ஸோட அந்த டிஎன்ஏல தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இதுக்குள்ள ராப்டரோட டிஎன்ஏ இருக்கிற காரணத்தால் இது இண்டாமினஸ் ரெட்ஸோட சின்னதாகவும் ராப்டர்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதோட புத்திசாலித்தனங்கிறது ரொம்பவே அதிகம். வெலாசிராப்டர்ஸை விட இதுக்கு புத்திசாலித்தனங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த இண்டோராப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரபடல், அதாவது 4 காலி இதால் நடக்க முடியும். வழக்கமாக ராப்டர்ஸாக இருக்கட்டும், டீரஸாக இருக்கட்டும் 2 கால்கள் நடக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் இந்த இண்டோராப்டரால் மட்டும் 4 காலில் நடக்க முடியும். பிகாஸ் இதுக்குள்ள டைனோசோக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்த பிரம்மாண்டமான முதலையோட ஒரு டிஎன்ஏ இருக்கிற காரணத்தால் இதால் 4 காலில் நடக்க முடியுது. அண்ட் மற்ற டைனோசர்ஸை விட இதால் அதிகமான எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த இண்டோராப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஹைபிரிட் ராப்டர். நம்ம இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க் படங்களில் பார்த்த முக்கால்வாசி டைனோசர்ஸ் ஃபீமேலாக தான் உருவாக்கியிருப்பாங்க. பட் ஒரே மேல் டைனோசர்னா அது இந்த இண்டோராப்டர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டைனோசர். பட் மூவியில் இதை கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு 30 to 40 minutes கூட இந்த ராப்டரை காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இண்டோராப்டரை லாஸ்ட்டாக நம்ம ப்ளூ அசால்ட்டாக தோக்கடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த ராப்டர் நம்ம கண்ணுக்கு வீக்காக தெரிஞ்சிருக்கும். பட் உண்மையிலே செம்ம பவர்ஃபுல்லான ராப்டர். இது ஈஸியாக அவங்களால ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். மோர் லைக் ஒரு கில்லிங் மிஷினாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட லுக்கும் சரி, டிசைனும் சரி பட்டு பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி பிளாக் கலரில் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸோட வித்தியாசமாக இருக்குங்க. அண்ட் இதுக்குன்னு இன்ஃப்ராரெட் ஐஸ் இருக்கிற காரணத்தால் இதால் இருட்டில் கூட நைட் விஷன் இல்லாமல் தெளிவாக பார்க்க முடியும் அண்ட் ஹண்ட் பண்ண முடியும். செம்ம ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப்பான கிளாஸ் வேறு இருக்குது. செம்ம இன்டெலிஜென்ஸ், செம்ம வேகத்தில் ஓடக்கூடியது. இது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அதை கொல்லாமல் விடாதுங்க. சூப்பர் அக்ரெசிவ், லிட்ரலி கில்லிங் மிஷின். பட் கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால இதை தூக்கி நம்பர் 4ல் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் 3ல் இருக்கிறது ஸ்கார்பியஸ் ரெட்ஸ். தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹைபிரிட் டைனோசர் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா 2009 சைமன் மசரானியோட ஒப்புதலில் டாக்டர் ஹென்ரி வு தான் உருவாக்கியிருப்பார். வித் கம்பைனிங் டிஎன்ஏ ஆஃப் கார்னடார்ஸ், வெலாசிராப்டர்ஸ், டீரெட்ஸ், ட்ரீ ஃப்ராக் அண்ட் ஸ்கார்பியன் ஃபிஷ். இந்த மாதிரி டைனோசர்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷஸோட டிஎன்ஏவை கலவையாக கலந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. செம்ம ப்ரூட்டலான டைனோசர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரபாட். இண்டாமினஸ் ரெட்ஸோட சின்னதாகவும் இண்டோராப்டரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கார்பியஸ் ரெட்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஜுராசிக் மூவிஸில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே ஜுராசிக் வேர்ல்டோட கேனனான கேம் கிரிட்டேஷியஸ் அனிமேட்டட் சீரிஸோட சீசன் 3ல் தான் காட்டியிருப்பாங்க. ஒரு மேஜர் ஆன்டகனிஸ்ட் ரோலே எடுத்து ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ரொம்ப வருஷங்கள் இஸ்லாண்டுபுலர் ஐலாண்டில் உள்ள சீக்ரெட் டனல்ஸில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்க மாதிரி தான் சொல்லி. பட் கெஞ்சி தான் இதை தெரியாதனமா ரிலீஸ் பண்ணிடுவாப்ல. பட் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கண்ணில் படுற எல்லா டைனோசர்ஸை கொண்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அக்ரெசிவானது, செம்ம ப்ரூட்டலானது கூட. அண்ட் இதோட இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நம்ம ராப்டர்ஸ் அளவுக்கு புத்திசாலித்தனங்கிறது கிடையாது. கண்ணில் படுற எல்லாத்தையும் கொல்லும், அவ்வளோதான். அண்ட் இதுக்குள்ள ட்ரீ ஃப்ராகோட டிஎன்ஏ இருக்கிறதுனால இதால் மரங்களில் ஏற முடியும். ஸோ மரங்கள் மேலே இருந்துக்கிட்டே தன்னோட ஏரியை டார்கெட் வச்சு ஈஸியாக கில் பண்ண முடியும். ஸ்டெல்த் மோட கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்கார்பியஸ் ரெட்ஸோட உடம்புல ஸ்கார்பியன் ஃபிஷோட டிஎன்ஏ இருக்கிறதுனால இதோட வால்ல டிட்டாச்சபிள் குயில்ஸ் இருக்கும். அதாவது முட்கள் இருக்கும். அதெல்லாம் சாதாரண முட்கள் கிடையாது. ரொம்பவே ஹைலி வெனாமஸ் குயில்ஸ், அதாவது ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த முட்கள். ஸோ அதோட வால்ல அந்த முட்களை வச்சு இறைய டார்கெட் பண்ணி ஒரு கிராஸ்போ மாதிரி அட்டாக் பண்ணி இறைய கொல்லவும் முடியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழி, கையில் ஏதாவது ரெட் ஃப்ளாரோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது தீயை மூட்டி விட்டிங்கன்னா இது டிஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சு ஓடிடலாம். அண்ட் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதோட லுக்கும் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட சார்கோல் பிளாக் கலரில் ரெட் ஐஸோட டெய்லில் பார்த்தீங்கன்னா அந்த வெனாமஸ் குயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பட்டு பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பார்த்து பயந்த ஒரு டைனோசர்னா அது இந்த ஸ்கார்பியஸ் ரெட்ஸ் தான். அந்த அளவுக்கு செம்ம ஸ்கேரியான டைனோசர். அண்ட் இதையுமே சீசன் 3 சொல்லி முடிச்சிட்டாங்க. செம்ம பவர்ஃபுல்லான டைனோசர். அப்படியே மூவியில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செம்ம ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் வைஸ் கொஞ்சம் வீக் தான். ஸோ அதனால தூக்கி நம்பர் 3ல் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் 2ல் இருக்கிறது எல்லாத்தோட ஃபேவரட்டான இன்டாமினஸ் ரெட்ஸ் தான். ஆக்சுவலாக இதை தான் நம்பர் 1ல் போட வேண்டியது. பட் அந்த பிளேஸ்க்கு வேற ஒரு ஹைபிரிட் டைனோசர் வந்துட்டு இருக்க காரணத்தால் நம்பர் 2ல் போட்டிருக்கேன். ஸோ இந்த இன்டாமினஸ் ரெட்ஸையும் டாக்டர் ஹென்ரி வு தான் உருவாக்கியிருப்பார். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஹைபிரிட் டைனோசர். அண்ட் இது ஒரு கொலகார மிருகமாக தான் உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் இதோட பேஸ் டிஎன்ஏ
டீரெக்ஸ் தான். ஸோ டீரெக்ஸோட டிஎன்ஏவை பேஸாக வச்சு அதுக்கூட இன்டெலிஜென்ஸ்க்காக வெலாசிராப்டரோட டிஎன்ஏ, சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக கிகனோட்டோசாரஸோட டிஎன்ஏ, கேமோஃப்ளேஜ் எபிலிட்டிஸ்க்காக கட்டில் ஃபிஷ் டிஎன்ஏ அண்ட் ட்ராபிக்கல் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்காக ட்ரீ ஃப்ராகோட டிஎன்ஏ, ஸ்பைக்ஸ் அண்ட் ஷார்க் கிளாஸ்க்காக காரண்டோசாரஸ் அண்ட் தெரிசினோசாரஸோட டிஎன்ஏ, இந்த மாதிரி ஒரு கலவையை கலந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான தெரப்பாடாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மனிதர்களால் உருவாக்குனதில் மிகப்பெரிய தெரப்பாட்னா அது இந்த இன்டாமினஸ் ரெட்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கில்லிங் மிஷினே இதை சொல்லலாம். அதே மாதிரி தான் இனத்தை தாண்டி மற்ற இனத்தோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம நாலேஜ் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். செம ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கக்கூடியது. எல்லா கார்னிவோர் டைனோசரோட அந்த டெக்னிக்ஸும் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பக்கம் அடிக்கலாம், என்ன மாதிரி அடிக்கலாம்னு சொல்லி எல்லா வித்துகளும் இந்த இன்டாமினஸ் ரெட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். லிட்டரலி ஸ்போர்ட்காக ஹண்ட் பண்ணுங்க. ஏன் கொள்ளுது, எதுக்கு கொள்ளுதுன்னு அதுக்கே தெரியாது. சும்மா கண்ணில் பட்டது எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் விஷுவலி கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான மிருகம்னா அது இந்த இன்டாமினஸ் ரெட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஜுராசிக் வேர்ல்டோட மூவியோட அந்த கேரக்டராக தான் ஃபீல் ஆகியிருக்கும். செம இன்டெலிஜென்ஸ். ஜுராசிக் பார்க் 3 ஸ்பைனோசாரஸ்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பேடஸ்ட் வில்லன்னா அது இந்த இன்டாமினஸ் ரெட்ஸ் தான். கோஸ்ட்டுங்க. பட் இதையும் ஒரு படத்தோட சோழியை முடிச்சிட்டாங்க. நம்பர் 1ல வரக்கூடியது பட் புது வர வந்து காரணத்தால் நம்பர் 2ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் 1ல இருக்கிறது மியூட்டேட்டட் டைனோசர். இதுக்கு இப்போதைக்கு ஃபேன்ஸ் வச்சிருக்க பேர் டீரெக்ஸ். அதாவது டீரெக்ஸ் கிடையாது, டீரெக்ஸ். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபோர்ட்டோட ட்ரைலரில் இந்த மியூட்டேட்டட் டைனோசர் லைட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இதோட ஆரிஜின் தெரியாமல் நம்பர் 1ல போட்டிருக்கிறதான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. இந்த மியூட்டேட்டட் டீரெக்ஸோட லுக்கும் சரி, இதோட சைஸும் சரி ரொம்ப பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 20 to 25 feet வரைக்கும் இதோட ஹைட் இருக்கலாங்க மாதிரி என்னப்படுது. கிகனோட்டோசாரஸ் தான் இது வரைக்கும் லேண்டில் வாழ்ந்ததில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கார்னிவோர் டைனோசர். பட் அதை விட இந்த மியூட்டேட்டட் டீரெக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க போதுங்க. அண்ட் இதோட ஃபுல் டிசைனும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணலை. பட் ரீபர்த்தோட ட்ரைலர் பார்த்த வரைக்கும் இது எப்படி இருக்க போதுன்னு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ரொம்ப வித்தியாசமாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஹன்ச்பேக் லுக்கில் ஏலியன் மாதிரி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஜீனோமார்ஃபோட லுக்கை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் டிஎன்ஏ டீரெக்ஸ் தான். பட் அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஸ்பீசிஸோட டிஎன்ஏவை அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் இதோட லுக்கை வச்சு பார்க்கும்போது கோலியாத் ஃப்ராகோட டிஎன்ஏவை கூட அவங்க கம்பைன் பண்ணி உருவாக்கியிருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஹைபிரிட் டைனோசர்ஸோட உடம்புல கண்டிப்பாக ஒரு ஃப்ராகோட டிஎன்ஏவை அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் ட்ரீ ஃப்ராகோட டிஎன்ஏவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டீரெக்ஸ் மட்டும் கோலியாத் ஃப்ராகோட டிஎன்ஏவை கம்பைன் பண்ணி அவங்க உருவாக்கியிருக்கலாம். பிகாஸ் கோலியாத் ஃப்ராக் தான் பூமியில் வாழ்ற மிகப்பெரிய தவளை இனம். ஸோ அது ஓரளவுக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் அப்படி சொன்னேன். அண்ட் இதோட கால்களை பார்க்கும்போது ஃப்ராகோட அந்த லிம்ஸ் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா யாருக்கு தெரியும், மேபி இதுக்குள்ள கொரிலா இல்லை ஹியூமன் டிஎன்ஏவை கூட அவங்க கம்பைன் பண்ணி உருவாக்கியிருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2001ல் வந்து ஜுராசிக் பார்க் 3 மூவிக்கு அப்புறம் ஜுராசிக் பார்க் 4 மூவி வரக்கூடியது. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஹியூமனைஸ்ட் டைனோசரை தான் கொண்டு வர மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒரு சில காரணத்தால் அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை அந்த டைனோசராக ஏன் இந்த டைனோசராக இருக்கக்கூடாது, சும்மா ஒரு கெஸ் தான். அண்ட் இந்த மியூட்டேட்டட் டீரெக்ஸாக இதோட யங்கர் ஸ்டேஜில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை சமாளிக்க முடியாமல் ஒரு சீக்ரெட் ஐலாண்டில் உள்ள மிகப்பெரிய ரீசர்ச் ஃபெசிலிட்டியை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த மியூட்டேட்டட் டீரெக்ஸ் பல வருஷங்களாக இந்த ஐலாண்டில் இருந்து அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மியூட்டேட் ஆகிருக்கணும், வேறு மாதிரி மியூட்டேட் ஆகிருக்கணும். அண்ட் இதோட லைஃப் ஸ்பேனுங்கிறது அதிகரிச்சிருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஒரு டீரெக்ஸோட லைஃப் ஸ்பேனே 28 இயர்ஸ் தான். பட் இதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கலாம், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட எல்லா டைனோசரையும் இந்த சீக்ரெட்டான ஐலாண்டில் வச்சு தான் ரீசர்ச் பண்ண மாதிரி ட்ரைலரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த மியூட்டன்ட் டைனோசரையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ நியாயப்படி பார்த்தா இந்த டீரெக்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் டைனோசரை அவங்க உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல. பட் அது மிகப்பெரிய ஃபெயிலியர் போய் முடிஞ்சிருக்கு. பிகாஸ் இதை இப்போதைக்கு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டீரெக்ஸ் இப்போதைக்கு மியூட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற காரணத்தால் இதுக்கு நம்பர் 1ல போட்டிருக்கேன். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி வந்துட்டு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த டீரெக்ஸை எந்த அளவுக்கு பயங்கரமாக காட்டியிருக்காங்கன்னு. அண்ட் ஜுராசிக் பார்க் 3ல உள்ள ஸ்பைனோசாரஸும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கிகனோட்டோசாரஸ் மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. அண்ட் இது என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.